மாவட்ட பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை இயக்கப்படும் நிலையில் தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட்டு கேட்கலாம். மீரான், இது தொடர்பாக அந்த பகுதி வாசிகளும் பொதுமக்களும் என தெரிவிக்கிறார்கள். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படும் பொழுது தென் மாவட்டங்களில் இருந்து வருகின்ற பேருந்துகள் அனைத்துமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக அங்கு வெளியூர்களிலிருந்து வருகின்ற பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் கும்பகோணம் மற்றும் விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் பயணிகள் வசதிக்காக தாம்பரம் வரை சென்று பயணிகளை இறக்கி செல்லும் என்ற ஒரு அறிவிப்பை போக்குவரத்து துறையினர் வெளியிட்டிருந்தார்கள். அதன்படி தொடர்ந்து கும்பகோணம் மற்றும் விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் பயணிகளை ஏற்றிக் கொண்டு தாம்பரம் வரை பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு தாம்பரத்திலிருந்து அந்த மாநகர போக்குவரத்து கழக பணிமனை அருகே வளைவில் திரும்பி மீண்டும் ரயில் நிலைய பேருந்து நிலையம் பகுதியில் பேருந்துகளை நிறுத்தி அங்கிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளாம்பாக்கம் சென்று வந்தது. இதன் காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள், குறிப்பாக கும்பகோணம் கோட்டம் அதே போல விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் தாம்பரம் பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தன. இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண பல்வேறு ஏற்பாடுகளை போக்குவரத்து துறையினர் செய்து வந்த நிலையில் இந்த வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற பேருந்துகள் அதிக அளவு இந்த தாம்பரம் பேருந்து நிலையத்தின் இரு பகுதியிலும் சாலையோரம் நிற்பதன் காரணமாகவே ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை இந்த பேருந்துகளை கிளாம்பாக்கத்தோடு நிறுத்த வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் அரசுக்கு வேண்டுகோள் எடுத்திருந்தார்கள். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு இன்று முதல் கிளாம்பாக்கத்திலேயே அந்த பேருந்துகளானது நிறுத்தப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியை பார்க்கும் பொழுது ரயில் நிலைய பேருந்து நிலையம் அதே போல பேருந்து நிலைய பகுதியில் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறைந்திருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் மட்டுமே தற்போது தாம்பரம் பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து தற்போது சீராக சென்று கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் வெளியூர்களில் இருந்து தாம்பரம் வருவதே வழக்கமாக கொண்டிருந்த பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு வருவது சிரமமாக இருக்கிற சூழலில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தற்போது சூழ்நிலையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரைக்கும் வெளியூர் பேருந்துகள் எதுவும் வராத காரணத்தால் மாநகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையின் இரு பகுதியிலும் தற்போது போக்குவரத்து கணிசமாக குறைந்து போக்குவரத்து சீராக சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.